ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். 24 ஈவினிங் நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இதை நான் வீடியோ போடும்போது வந்து எப்படின்னு 25 ஆகும்னு தோணுது. இப்போ நைட்டு போயிட்டுருக்கோம். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இங்கே எங்கேயும் பக்கத்தில் இல்லை. நாங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் செய்து போகிறோம். ஒரு வருஷம் கழிஞ்சு இப்போ சர்ச்சுக்கு போகிறோம். போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு அசாமில் இருந்தோம். அப்போ அங்கே சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்து, ஆனால் எங்கேயும் இல்லை. 23 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சர்ச்சு கூகுள் மேப்பில் பார்த்தோம். அதில் போயின்ட்டுருக்கோம். இப்போ ரோட் சைடெல்லாம் லைட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்கணும். இந்த நம்ம தேசிய கொடிக்க கலரில் காவி கலரு, ஒயிட்டு, க்ரீன் அந்த இதில் லைட் வச்சுருக்கு. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ இந்த 23 கிலோமீட்டர் தாண்டி தான் நான் இப்போ சர்ச்சில் போய் எட்ட போகிறேன். ஒரு வழியாக நாங்கள் சர்ச்சில் எத்தியாச்சு. இதுதான் சர்ச்சு. அப்போ நான் நினச்சி வந்தது பெரிய ஏதாவது சர்ச்சாக இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை, ஒரு குட்டி சர்ச்சு தான். அதுவும் மெயின் ரோட்டில் இல்லை. மெயின் ரோட்லன்ட்டு ரொம்ப உள்ளே போகணும். காவுன்னு சொல்லுவேன் இங்கே. அப்படின்னா வில்லேஜ், கிராமத்துக்கும் உள்ள கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஒரு சர்ச்சு, ஒரு குட்டி சர்ச்சு. பயங்கர டெக்கரேஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். பயங்கர லைட்டு வெளிச்சம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாதுன்னு, ஆனால் பார்க்க நல்ல அழகாக இருக்குது. அப்படி கொஞ்சம் சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். இங்கே இப்போ ரொம்ப குளிராக இருக்கிறது கொண்டு இங்கே தீ எரிய வச்சுருக்கணும். எல்லோரும் தீ காயிற மாதிரி. நாங்களும் கொஞ்சம் நேரம் அதில் போய் நின்னோம். அவ்வளோ தணுப்புங்க, குளிர். இப்போ இங்கே குடில், அதுபோல் குடில் சிம்பிளாக வச்சுருக்கு. பயங்கர லைட்டு வெளிச்சம், அப்படி சீரியல் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு காலி தொழுத்து அப்படி பண்ணி மாட்டுத்தொழுவம் பண்ணி அதில் சிம்பிளாக பண்ணி வச்சுருக்கணும். 2 பக்கம் 2 ஒட்டகம். பயங்கர வெளிச்சம், லைட்டு சீரியல் கத்துற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்மள இடத்த போல எல்லாம் இல்லை, சிம்பிளாக பண்ணியிருக்கணும். ஆள் கூட்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக நான் இங்கே சர்ச்சில் எல்லாம் போனால் கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். பயங்கர கூட்டமும் பயங்கர ஒரு சவுண்டு அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப அமைதியாக. கொஞ்சம் அந்த காவில் உள்ள வில்லேஜில் உள்ள கொஞ்சம் ஆட்கள் அப்படி ஒன்றும் இங்கே ஆள் கூட்டம் அப்படி இல்லவே இல்லை. லைட்டு கூட பாருங்கள், இருட்டாக தான் இருக்குது. நல்ல பயங்கர வெளிச்சமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா இருந்து, சிம்பிளாக நல்ல அழகாக இருந்து. அடுத்து நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே ஹிந்தியில் தான் ப்ரேயர் நடந்துட்டு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி 10 மணிக்கு முடியும் உங்களை ப்ரேயர். இங்கே குளிர் காரணம் 8 to 10 மணிக்கு முடிஞ்சு. இங்கே 10 மணிக்கு முடிகிற மாதிரி தான் இங்குள்ள ப்ரேயர் நடக்குது. குளிரானது உண்டு. இதுதான் சர்ச்சு, குட்டி சர்ச்சு. மேலே தான் ப்ரேயர் நடக்குது. கீழே வந்து அவங்களுக்கு தங்க வேண்டியுள்ள இடம்னு தோணுது. மேலே தான் ப்ரேயர் நடந்துட்டு. அப்போ ரொம்ப அழகாக இருந்து. இந்த குட்டி சர்ச்சுக்குமே அங்கே போலீஸ் வந்து காவலுக்கெல்லாம் நின்று, ஏன்னு தெரியாது. அதுபோல் கேட் எல்லாம் அடைச்சி தான் போட்டிருந்து. சர்ச்சுக்கு கேட்டு, ஸ்கூலும் இருக்குது. இந்த சர்ச்சோட சேர்ந்து ஸ்கூல் இருக்குது. கேட் எல்லாம் அடைச்சி போட்டிருந்து. கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அப்படி ஓப்பன் ஆட்டு ஒன்றுட்டு இருக்கல. நம்ம போகும்போது செக்யூரிட்டி வந்து திறந்து தர மாதிரி அப்படி அடைச்சி போட்டிருந்து. ஓப்பனாக எல்லாம் போடலை. என்னன்னு தெரியாது. இங்கே அவ்வளோவா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இல்லை. அது ஒன்றா இருக்கலாம், இவங்களாம் தெரியாது. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கு தாத்தா வண்டியில் வர்ற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கு. ஸ்னோமேன் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கு, ஆனால் அழகாக இருக்குது. அப்படி நாங்கள் ஒரு வழியாக சர்ச் எல்லாம் போய் சர்ச்சில் ப்ரேயரெல்லாம் பண்ணி ப்ரேயரெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இங்கே ஒரு ஸ்னோமேன் பண்ணி வச்சுருக்கணும். சீரியல் எல்லாம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கு. அப்படி நம்ம ஊரில் அப்படி போடுற மாதிரியெல்லாம் இல்லை, சிம்பிளாக இருக்குது. பூக்கள் நிறைய நின்னாங்க. நான் நேரமே அசாமில் இது போல தான் பூக்கள் வீடியோ நிறைய போட்டுருக்கேன். பூக்கள் நிறைய நிற்கி, ரோசாப்பூ பெரிய பெரிய பூவா நிறையவே நிற்கி. ரொம்ப தூரத்தில் இருக்குது சர்ச்சு. அதுதான் நமக்கு தோணம்பெல்லாம் போகிற மாதிரி தூரத்தில் இருந்து நமக்கு சர்ச்சு போகலாம். ஆனால் இது அப்படி இல்லை, நல்ல தூரத்தில் 23 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வந்தோம். அதுவும் இப்போ இந்த குளிரானது ராத்திரி எல்லாம் இப்படி மண்ணு முட்டை ஃபோகு நெல்வணும். ஃபோகு நிறைஞ்சிருக்கு, வரும்பெல்லாம் ஃபோகாக இருந்து. அப்போ நமக்கு அப்படி போக முடியாது ராத்திரி நேரங்களில். இங்கே பாருங்க, சிம்பிளாக தான் எல்லாம் பண்ணி வச்சுருக்கணும். இங்கேயும் அப்படி தான் ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருக்குதுக்குள்ள ஃபோட்டோ. சிம்பிளாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருந்து. அப்படி நாங்கள் ஒரு வழியாக போய் கொண்டு திரும்பி வீட்டுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் சர்ச்சு போயிட்டு வந்தப்போ ராத்திரி நைட்டு 10:45 ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ ஒன்றும் எடுக்கலை. அப்போ இன்னும் கிறிஸ்மஸ் இல்லை. பொதுவாக நான் வேறு நம்மள ஊரில் செலிப்ரேஷன் நிறைய செலிப்ரேஷன்ஸ் உண்டுல்ல, ஓணம், ஈஸ்டர் இது போலത്തെ செலிப்ரேஷனுக்கு எல்லாம் நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் பண்ணுவேன் வீடியோவில். ஏண்டி என்னை குற்றம் செல்லுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அதுவும் நம்மளை சொந்த வீட்டிலே இருப்பணும், வெளியில் உள்ளவே தேவையில்லை, சொந்த வீட்டில் உள்ளவையில மாதிரி. அப்போ பேக்கில் இருந்தோண்டு ஒருத்தி குற்றம் சொல்லிட்டு அது சரி, அது சொல்லட்டு. அப்போ இந்த தடவை எங்களை கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறு சிக்கன் இது ரெண்டும் தான். இப்போ யாராவது நினைப்பின்னு சிக்கன் வச்சு சோறு இருந்தது சிம்பிளானு அப்படின்னு உண்மையிலே. ஆனால் என்ன மக்களுக்கு ஒட்டும் இஷ்டம் இல்லை இந்த காம்பினேஷன். சோறு சிக்கனும் இல்லை, எந்த இறைச்சியாக இருந்தாலும் சோறு இறைச்சி அந்த காம்பினேஷன் ஒட்டும் இருப்பல்ல. இன்னும் அது போல தான் அவை அவ்வளோ சாப்பிடவே இல்லை. இப்போ வேறு ஒன்றும் நான் பண்ணலை, இவ்வளோ தான். அப்போ காட்டுது வந்து இங்கே பாருங்க. இப்போ என்ன சாப்பிட்டு முடிய போகுது சிக்கனும் சோறும், இன்னும் உப்புலட்ட ஒரு நெல்லிக்காய். இதான் என்ன சிம்பிள். எங்களை கிறிஸ்மஸ் இந்த இடம் சிம்பிளாக போச்சு. அப்போ எனக்கு இது குட்டி விளாக்னு நினைக்கிறேன். அப்போ என்ன வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எல்லோரும் ஷேர் செய்யுங்க, லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைப் கிட்டக்கே நான் படுத்த பாடு 1 இயர் ஆச்சு சேனல் தொடங்கி. 500 சப்ஸ்கிரைப் கூட ஆகலை. அப்போ எல்லோரும் சப்போர்ட் எங்க சேனலுக்கு.